அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஃபா நல்லா இருக்கியா? வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசனக்கா அல்ஹம்துலில்லாஹ். எங்கே போயிட்டுருக்க? நான் மக்தப் மதரசாவுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, அப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. முதல் மக்தப் மதரசாவுடைய முக்கியத்துவம் என்ன சொல்லு. மக்தப் மதரசா நடத்துவதற்கான முக்கியத்துவம் என்னவென்றால், மார்க்க கல்வியை இளம் வயதிலே தெரிந்து கொள்வதற்கும் இன்னும் நல்லொழுக்கங்களை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு மக்தப் மதரசா ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அப்போது மக்தப் மதரசா ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய காரணத்தில் மட்டும்தான் மதரசா நடத்துகிறாங்களா? இல்லை, அதனால் மட்டும் கிடையாது. யார் இளம் வயதிலே இறை வணக்கத்திலே வளர்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அர்ஷிய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத மறுமை நாளில் அவர்களுக்கு அர்ஷிய நிழல் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரி 660 பதிவிடப்பட்டுள்ளது. இது போன்ற பல நன்மைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்னும் இன்னும் இது போன்ற பல நன்மைகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் மக்தப் மதரசா நடத்தப்படுகிறது. சரி, நம் மக்தப் மதரசாவுக்கு சென்று கற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? நம் மதரசாவிற்கு போவதனால் நபி வழியில் ஒழுக்கமுறைகளை பேணுவது, இன்னும் ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் நாம் கற்ற மார்க்க கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரும்போது அதற்கான நன்மைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நன்மை கிடைத்ததா? ஆமாம், இந்த நன்மையின் காரணமாக தான் நான் மக்தப் மதரசாவுக்கு செல்கிறேன். சரி, எல்லோரும் இந்த நன்மை காரணமாக தானே மக்தப் மதரசாவுக்கு வருவாங்களா? இல்லை, பெரும்பாலானோர் குரானை கற்றுக்கொண்டு இன்னும் குரானை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், இன்னும் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தொந்தரவின் காரணமாக அனுப்புகிறார்கள். ஏனென்றால் மக்தப் மதரசாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி அறியாதனால்தான் இவ்வாறு செய்கிறார்கள். ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். அப்படியும் சில பேர் இருப்பார்கள் தான். நீ மக்தப் மதரசா முக்கியத்துவத்தை அழகாக புரியும் பாடினால் இனி நானும் அந்த நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் உங்கூட மதரசாவுக்கு வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நீ புரிந்து கொண்டது போல் மற்றவர்களும் மக்தப் மதரசாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து மதரசாவிற்கு சென்று நன்மையானவைகளை கற்று அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். சரிதான், அப்போ நானும் என்னோட மற்ற தோழியுடன் இதை பற்றி தெரிவித்து அவளை மதரசாவுக்கு அழைக்கிறேன். நல்ல செயல்தான். இது போன்ற மற்றவர்களையும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அழைப்பதும் நிலையான தர்மத்தின் நன்மையை பெற்றுத்தரும். இன்னும் நம் மரணத்திற்கு பிறகு நம்முடன் வரும் 3 அமல்களில் மார்க்க கல்வியும் ஒன்று. அதாவது பயன் பெறப்படும் கல்வி நம் மரணத்திற்கு பிறகு நம்முடன் வரும் ஒரு அமல்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிம் 3357 பதிவிடப்பட்டுள்ளது. அப்படியா? மாஷா அல்லாஹ். மக்தப் மதரசாவுக்கு சென்று படிப்பதனால் எவ்வளவோ நன்மைகள் கிடைத்தது. அப்பொழுது கட்டாயம் மக்தப் மதரசாவின் முக்கியத்துவத்தை அறிந்து படிக்கும் போது அனைத்து நன்மைகள் கிடைக்கும். ஆமாம், அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் மக்தப் மதரசா நடத்துகிறாங்க. இன்னும் அதற்காக மதரசாவில் அட்மிஷன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? நல்ல விஷயம். ஆமாம், இன்னும் மதரசாவில் சேர்ந்து படிக்காதவர்களுக்கு அவர்கள் மதரசாவில் சேர்ந்த மார்க்க கல்வியை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி.